இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ஜெகநாத பெருமாள் கோவில். இந்த கோவில் திருமழிசையில் இருக்குது. திருமழிசை சென்னைக்கு அருகில் இருக்குது. இந்த கோவிலை மத்திய ஜெகநாதம் அப்படின்பா. ஏன்னா பெருமாள் இங்கே ஜெகநாதராக காட்சியளிக்கிறார். ஜெகநாதர் பூரியில் இருக்கார். பூரியில் அங்கே நின்ற கோலத்தில் இருக்கார். இங்கே உட்கார்ந்த கோலத்தில் இருக்கார். திருப்புல்லானியில் சயன கோலத்தில் இருக்கார். அதனால தான் இது மத்தியம ஜெகநாதம் அப்படின்னு சொல்வா. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம், 12 ஆழ்வார்களை ஒருத்தரான திருமழிசை ஆழ்வாரோட அவதார ஸ்தலம் இது. இந்த கோவில் திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டிருக்கிறது. தாயாரோட பெயர் திருமங்கைவல்லி. இந்த கோவில் அங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் பிரகாரம் பார்த்தானாக்கா 12வது செஞ்சுரி சேர்ந்தது அப்படிங்கிறா. இது திவ்ய தேசம் இல்லை, ஆனால் இது அபிமான ஸ்தலம். கோவிலில் இருக்கிற அந்த ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. இங்கே தனி சன்னதியே உண்டு திருமழிசை ஆழ்வார்க்கு. இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தை சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த கோவிலில் அந்த சன்னதியை ஒட்டின வெளிச்சுவர்களில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு இந்த கோவிலை பற்றிய விவரங்களை சொல்கிறது. அதாவது சோழ ராஜாக்கள் ஆண்ட பொழுதும் விஜயநகர பேரரசு ராஜாக்கள் ஆண்ட போதும் எப்படி இந்த கோவிலில் விஸ்தரிக்கப்பட்டது, யார் ராஜா எவ்வளோ மானியம் கொடுத்தா, அந்த மாதிரியெல்லாம் விவரங்கள் இதில் இருக்குது. இந்த கோவில் ஒரு காலத்து சதுர்வேதி மங்கலமாமாவும் மகாக்ஷேத்திரம் அப்படின்ற பேரிலையும் மகீஸ்வரம் என்ற பேரிலையும் அழைக்கப்பட்டது. வேதம் படித்தவெல்லாம் இந்த இடத்துல தங்கினதாகவும் இந்த இடத்த பற்றி குறிப்பு இருக்குது. ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டதாகவும் இருக்குது. உள்ள பெருமாள், அதாவது கர்ப்பகிரகத்தில் இருக்க மூலவர் பெருமாள் கிரானைட்சால் ஆகப்பட்டவரும் உட்கார்ந்த நிலை, வலது காலை மடிச்சுட்டும் இடது காலை தொங்க போட்டுட்டும் இருக்கிற மாதிரியும் 2 பக்கமும் ருக்மணி சத்யபாமா இருக்கான்ற எல்லா குறிப்புகளும் இதில் இருக்குது. திராவிடியன் ஆர்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதனால் நம்ம இங்கே அர்த்த மண்டபம், மகா மண்டபம்னு எல்லாமே பார்க்கலாம். பில்லார்டு ஹால், ஸ்கல்ப்டர், அதாவது அந்த தூண்களில் சிற்பங்கள் இருக்கும். அந்த பில்லர்களை தாங்கின மண்டபம், இதெல்லாம் விஜயநகர பேரரசு அவர்களுக்கு உண்டான ஸ்டைல் இது. அதெல்லாமல் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த மெயின் சன்னதியில், அதாவது மெயின் டெய்ட்டிக்கு எதிர்க்க கருடர் சன்னதி இருக்குது. மணவாள மாமணிகளுக்கு சன்னதி இருக்குது. திருமழிசை ஆழ்வார்களுக்கு சன்னதி, கருடனுக்கு தனி சன்னதி, ஆண்டாளுக்கு தனி சன்னதி, நரசிம்மருக்கு தனி சன்னதி, தாயார் தனி சன்னதி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி சன்னதி. அதுக்கான பிரகாரங்கள்லாம் இருக்குது. அந்த விமானத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்டக்கோ இமேஜஸ், இந்த அயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், கருடர் இவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். திருமழிசை ஆழ்வாரோட அந்த சன்னதிக்கு மேலே இருக்க விமானத்துலேயும் நம்ம சிற்பங்களை பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் கோவில் இது. எல்லா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது கல்யாண மண்டபம், வாகன மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மண்டபம், கோவில் பார்ப்போம் நம்ம. இந்த கோவிலுக்கான ஸ்தல புராணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சொல்கிறது. திருமழிசை ஆழ்வார் அவர் 8வது செஞ்சுரியை சேர்ந்தவர். அவருடைய பாசுரங்கள் அவருக்கும் இந்த கோவிலுக்குமான சம்பந்தத்தை சொல்கிறது. அதனால் இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடம் தவம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு அமைதியான இடமா, அதனால் நிறைய ரிஷிகள் இங்கே தவம் பண்ணதாகவும் அந்த ரிஷிகளுக்கு பெருமாள் காட்சி அளித்ததாகவும் தான் இது வரலாறு. ஒரு தடவை பிரம்மா கிட்ட மகரிஷி அத்ரி, பிருகு, பார்கவா இவா கேட்குறா, நாங்கள் தவம் பண்ணணும், எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னு. அப்போ பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, தராசு எடுத்து திருமழிசை ஒரு பக்கமும் மீதி இடங்களை இன்னொரு பக்கம் போட்டப்போ திருமழிசை பக்கம் அந்த தராசு கல் இறங்குறதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோரி இந்த இடத்துக்கு உண்டு, சிறப்பு உண்டு. அதனால் இந்த முனிவர்கள்லாம் இங்கே தங்கி தவம் பண்ணதை பெருமாள் அவர் அதாவது ஜெகநாத பெருமாளை
காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல உட்கார்ந்த கோலத்தில். அப்படி தோன்றினவர் தான் இந்த பெருமாள் இங்கே. அதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இன்னொன்று திருமேஷை ஆழ்வார். திருமேஷை ஆழ்வார் இந்த இடத்துல அவதாரம் பண்ணவர். இங்கே தான் அவள் அம்மா அப்பா அவரை அவர் பறக்கச்சே ஒரு சதைப்பிண்டமாக இருந்தாராம். இங்கே பெருமாளோட கிருப்பையால் தான் அவருக்கு ஒரு உணர்ச்சியை கொடுத்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவர் பிற்காலத்தில் நிறைய பாசுரங்கள் பாடி ஆழ்வார்களை ஒத்தராக ஆனாராம். ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு. இந்த இடத்துல தனி சன்னதி, அதனால தான் அவருக்கு திருமேஷை ஆழ்வார் சன்னதினே இருக்குது. இந்த இடம் மத்திய ஜெகநாதம் பூரி தான், அதாவது நமக்கு நார்த்தில் இருக்கிறதுனால அந்த இடத்த உத்தர ஜெகநாதம் சொல்கிறா. ஜெகநாதர் நின்ன கோலத்தில், இங்கே உட்கார்ந்த கோலம் திருப்புல்லானி. தக்ஷிண ஜெகநாதம்ன்ற அங்கே சயன கோலத்தில் இருக்கிறவர். இந்த கோவிலுக்குள்ளே விஷ்ணுதுர்கா இருக்காதா, மதர் வைஷ்ணவி அப்படின்னு சொல்கிறா. அவள் இந்த கல்யாணத்துக்கு இருக்கிற தடங்கள்லாம் நீக்குவலாம் அவளை வேண்டிண்டா. அதனால் இங்கே பக்தர்கள் இந்த பிருகு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உள்ளே அவள் அந்த கடவுளுக்கு என்ன பண்ணணுமோ பரிகாரங்கள் பண்ணுறா. இதனால் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த இடம். ஒரு தடவை சிவனும் பார்வதியும் இந்த பக்கமாக போகும்போது திருமேஷ் ஆழ்வார் யோகத்தில் இருக்கார். அவர் பார்க்கலை வேலை. அப்போது பார்வதி சொல்கிறா, சிவனை போய் அவரை எழுப்பி பாருங்கோ, அவர்கிட்ட விளையாடி பாருங்கோ அப்படின்றா. அப்போது சிவன் அவரை எழுப்ப போகும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார். அந்த பேச்சு என்ன எடுத்து டிபேட்டில் முடிஞ்சு போயிடுது. அப்போ அந்த டிபேட்டில் முடியிடுச்சு. அவரோட பேச்சு திறமையை சிவன் கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் திருமேஷை ஆழ்வாருக்கு பக்தி சாரான்ற பேரையே கொடுத்தாராம். ஸோ அந்த சிறப்பெல்லாம் இந்த இடத்துக்கு உண்டு, இந்த கோவிலுக்கு உண்டு. இங்கே திருமேஷை ஆழ்வாருக்கு அவருடைய கட்ட விரலில்